ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். செண்பகத்துக்கு ஃபோன் பண்ணலாமா? செண்பகத்துக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கான்னு கேட்கலாமா? செண்பகம் ஃபோன் கட் ஆகுதே. செண்பகத்துக்கு ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாளே. வேற யாராவது ஃபோனை எடுத்திருப்பாங்களோ? நாளைக்கு தான் செண்பாக்கு பிறந்த நாள். அவளுக்கு அட்வான்ஸா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாளே. அம்மா, செண்பகத்தோட போன் ரிங் ஆகுது. அவளே மயக்கத்துல இருக்கா. யார் இந்த நேரத்துல போன் பண்றாங்க? அம்மா, யாருன்னு போய் பார்க்கட்டுமா? சரி, போய் பாரு. ஐயோ, பேய். அம்மா, அக்காவுக்கு அந்த பேய் தான் கால் பண்ணுது. என்னடி உளர்ற? பேய் கால் பண்ணுதா? ஆமாமா, உன் மருமக அபிராமி தான் கால் பண்றா. ஐயோ, அவ கால் பண்றாளா? அவ உருவத்துல இருக்கிற அந்த பேய் கால் பண்றாளான்னு தெரியலையேடி. அம்மா, எனக்கும் பயமா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி நம்மள பயமுறுத்துறதுக்கு அந்த பேய் கூட ஃபோன் பண்ணலாம்ல? அம்மா தாயே, ஃபோன் பண்றது அவளா இல்ல பேயான்னு தெரியலையே. எதுக்கு நமக்கு வம்பு? போய் போனை வச்சுட்டு வா. போ. சரிம்மா. அம்மா, செண்பகத்துக்கு இன்னும் மயக்கமே தெரியலம்மா, அப்படியே தான் இருக்கா. ஐயோ கடவுளே. சரி, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியா? பண்ணிட்டேம்மா. அண்ணி,
இப்பதான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன். நானும் உங்க எல்லார பத்தியும் இந்த அம்மா எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். செண்பகத்துக்கு ஃபோன் பண்ண, அவ போனை எடுக்க மாட்டேங்கிறாளே. வீட்ல தானே இருக்கா? ஆமா அண்ணி. அப்போ நீ செண்பகத்துக்கிட்ட போய் கொஞ்சம் போனை கொடுக்குறியா? நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அண்ணி, இப்போ உங்ககிட்ட செண்பகம் பேசுற நிலைமையில இல்ல அண்ணி. அவ பேசுற நிலைமையில இல்லையா? எனக்கு புரியல ஸ்னேகா. அண்ணி, செண்பகம் அக்கா நல்லாதான் இருந்தா. திடீர்னு மயக்கம் போட்டு வெளியே விழுந்துட்டாங்க. ஐயோ கடவுளே! அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் போய் தூக்கிட்டு வந்து அவங்க பெட்ரூம்ல படுக்க வச்சிருக்கோம். ஆனா இப்பவும் மயக்கத்துல தான் செண்பகம் அக்கா இருக்காங்க. ஐயோ கடவுளே! எங்களுக்கே ஒன்னும் புரியல அண்ணி. ஹலோ 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 ஸ்னேகா, ஸ்னேகா. ஏண்டி, என்ன உனக்கு புரியல? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? அப்பவே நினைச்சேன்டி, செண்பகத்துக்கு அவ ஃபோன் பண்ணா, நாங்க கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு அடுத்து உனக்கு தான் ஃபோன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, கடைசியா சொல்றேன், அபிராமி கிட்ட இந்த கொஞ்சிற வேலையெல்லாம் விட்டுடு. நாம் இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும்ல. ஹலோ, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எல்லா விவரமும் தெரியணுமா அவளுக்கு? ஸ்னேகா, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவகிட்ட பேசுற வேலையை வச்சுக்கிட்ட. இந்த புடி போனும், நீயும் உன் அண்ணியும். ஏய் வாடி போலாம். இதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, ஆரம்பிச்சிடலாமா? ஐயரே, ஒரு நிமிஷம் ஐயரே. சாவித்திரி எங்க? இன்னும் ஆளை காணோம். அவ வீட்ல தான்ப்பா இருக்கா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அக்கா, ஐயர் வந்திருக்காரு. அம்மாவுக்கு திதி கொடுக்கணும். உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்பா. போ, நான் வரேன். எப்போ எப்ப வருவ? வர்றப்ப வரேன். வரப்ப வருவனா? அடுத்த திதிக்கு வருவியா? எப்ப வரணும், எங்க வரணும், எப்படி வரணும், எந்த நேரத்துல வரணும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வருவேன். இப்போ நீ போ. என்ன சத்தியமூர்த்தி, ஐயரே, உங்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு போனா இவ்வளோ நேரம் ஆகுது, ரெண்டு பேரையுமே காணுமே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. கொஞ்சம் இருங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாவித்ரி, நீ வரியா இல்லையா? உமா, என்னம்மா நீயும் வந்து இப்படியே நின்றுகிட்டு இருக்க? சாவித்திரியை கூட்டு வந்தா தானே திதி கொடுக்க முடியும். நானும் நின்னு வா வான்னு கூப்பிட்டு இருக்கேன். நீ போ, வரேன், வர்றப்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது? வர்றப்ப ஒருவளா? ஏ சாவித்திரி, ஏன் உமாட்ட அப்படி சொன்ன? முதல்ல எழுந்திருச்சு வா. நீங்க போய் திதி கொடுங்க, நான் வரேன். இவ இதையே தான்ப்பா சொல்லிட்டு இருக்கா. ஏமா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? பெத்த தாய்க்கு இன்னைக்கு திதி கொடுக்க போறோம். அதுக்கான கால நேரத்துக்குள்ள திதி கொடுத்து முடிக்கணும். அப்படி நம்ம பண்ணலன்னா உங்க அம்மாவோட ஆத்மாவை நம்ம அவமதிச்சதாக அர்த்தம். ப்ளீஸ் எழுந்திருச்சு வாமா. இந்த திதி கொடுக்கற வேலைக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து செய்யுங்க, போங்க. அம்மாவோட திதி அன்னைக்கு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? உன் பிடிவாத குணத்தை முதல்ல மாத்து. நீ வாம்மா. என்ன நீங்க மட்டும் வரீங்க? சாவித்திரி எங்க? அவளுக்கு திதி தர விருப்பம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது திதி, அதுக்கு வரலன்னா எப்படி? சொந்த உறவு முறை எல்லாரும் சேர்ந்து
மனப்பூர்வமா இதை கொடுத்தாதான் இறந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். நாங்களும் எவ்வளவோ அவளை வற்புறுத்தி கூப்பிட்டோம். அவ பிடிவாதமா வரமாட்டேங்கிறா. ஏன் இப்படி பண்றான்னு எனக்கே தெரியல. சரி ஐயரே, சரி நம்ம திதி ஆரம்பிக்கலாமா? சரி ஆரம்பிங்க. ஏய் சாவித்திரி, எங்கம்மா போற? அக்கா அதான் அப்பா கேக்குறாருல, எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. என்னம்மா இப்படி எதுவுமே சொல்லாம அவ வாட்டுக்கு போறா? அப்படி எங்கதாம்மா போறா? எனக்கும் தெரியலப்பா. வர வர அவளோட குணமே ரொம்ப மூர்க்கமா மாறிக்கிட்டு இருக்கு. அதான் ஏன்னே தெரியல. அப்பா தயவு செஞ்சு அழாதீங்கப்பா. அவளுக்கு ஒன்றும் நடக்காது, எல்லாம் சரியா போயிடும். அது இல்லடா, அப்பா ஏன்பா இப்படி அழுதுகிட்டே இருக்க? அவளுக்கு சத்தியமா ஒன்றும் இல்லப்பா, சீக்கிரமா சரியாயிருவா. அவளுக்கு சரியாகிறதுக்கான அறிகுறியே இல்லையேப்பா. இன்னும் பயத்திலேயே தான்ப்பா இருக்கா. எப்போவாவது மயக்கம் தெளியுது, மறுபடியும் பாம்பு பேய்ன்னு சொல்லி மறுபடியும் அலறி மறுபடியும் மயக்கமாயிடுறா. என் பொண்ணுக்கு என்னாச்சு கடவுளே? எதுக்கு இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்கிற? அப்பா இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். நீ இப்படி சோகமா இருந்தேன்னு வச்சுக்க, செண்பகத்து இப்படி ஆயி போச்சேன்னு அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவ இன்னும் சோகமாயிருவா. புரியுதா? இத பாருங்க, தைரியமா இருங்க. அம்மா எப்படி தைரியமா இருக்காங்க பாருங்க. கொஞ்சமாச்சும் கவலை தெரியுதா அந்த அம்மா முகத்துல? அப்பா தங்கச்சி கண்ணு முடிச்சிட்டானா என்ன நடந்துச்சுன்னு அவகிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கலாம். புரியுதா? கண்ணை தொடங்க. செண்பகா 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 செண்பகம், செல்வம், நீ ஒண்ணு செய். கோயிலுக்கு போயிட்டு பூசாரியை கூட்டிட்டு வாப்பா, மந்திரிச்சு பாப்போம். மா அவளுக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம எதுக்குமா போய் பூசாரியை கூட்டு வர சொல்ற? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அவளை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். செல்வம், அம்மா சொல்ற மாதிரி பாளையத்தம்மன் கோயிலுக்கு போய் அந்த பூசாரியை கூட்டிட்டு வாப்பா. பா அவரு கொஞ்சம் திருநீர் வச்சா எல்லாம் சரியாயிடும். ஏன்பா இப்பதானப்பா அம்மா கிட்ட சொன்ன, என்ன போங்க. செண்பகம், நான் கமலிமா, உன் தங்கச்சி கமலி. செண்பகம், கமலிமா. செண்பகம், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ நார்மலா தானே இருக்க? ஸ்னேகா, நான் போய் செண்பகம் எழுந்துட்டான்னு அப்பாட்ட போய் சொல்லிட்டு வரேன். அம்மா, அப்பா, செண்பகம் கண்ணு முழிச்சிட்டாப்பா. செண்பகம் கண்ணு முழிச்சிட்டா. அப்பா போய் கூட்டு வா, போ. செண்பகா, செண்பகா. அம்மா, செண்பகம், உட்காரு. அம்மா, செண்பகம், அம்மா உட்காரு. செண்பகம், செண்பகம், அம்மா. செண்பகம், என்ன ஆச்சு? என்னம்மா ஆச்சு? செண்பகம், இப்படி நீ தெளிவா வந்து உட்கார்ந்ததே எங்க எல்லாருக்குமே நிம்மதியா இருக்குமா? சொல்லு, என்னம்மா ஆச்சு? நீ ஏன் மயங்கி விழுந்த? சொல்லுமா. செண்பகம், இப்பதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை அந்த நிலைமையில பார்த்தப்போ
மனசு ரொம்ப வேதனைப்பட்டுடுச்சுமா. செண்பகம், ம் செண்பகம் சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? எப்பவுமே ரொம்ப தைரியமான பொண்ணு, எதுக்குமே பயப்பட மாட்டேன். இப்ப திடீர்னு மயக்கமாயி விழுந்து என்னென்னமோ நாத்திரியம்மா. என்னம்மா ஆச்சு? என்ன நடந்தது சொல்லுமா. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட கமலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஏரியாவை சொல்லி அதோட அட்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லுச்சு. சரி என் கூட வான்னு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு போனை பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. நான் துரத்துக்கிட்டே வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருந்தா. போன் திருடி அண்ணி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா. நான் வீட்டுக்குள்ள போறேன், முடிஞ்சா போலீஸ வந்து இங்க வந்து புடிச்சுக்க சொல்லுன்னு சொன்னா. நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதோட வீடுச்சு. நான் சொன்னேன், இது ஏன் வீடு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. யார் நீ, பைத்தியமா என்னன்னு கேட்டா திடீர்னு சிரிச்சுக்கிட்டே அப்படி பாம்பா மாறிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பயத்துல தானே மயங்கிட்டேன். அது இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன்னு சொல்லுச்சு. இது ஏன் விடணும் சொல்லுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பயமா சரி இருக்கு. செண்பகம், சரி 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 எனக்கு பயமா சரி இருக்கு. விடு இங்க விடு, எங்கேயாவது இருக்கும்ல? இல்ல, நாங்க தான் இருக்கோம்ல. பயப்படாதம்மா. ஏன் பயப்படுற? பொண்ணு ரூபத்துல பாம்பா? செல்வம், அபிராமி உருவத்துல பேய் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவகிட்ட உண்மையை சொல்லாம அவங்க வீட்டுக்கு போய் சூரிய பொங்கல் வையன்னு பொய் சொல்லி அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்தோம். இப்போ என்னடான்னா புதுசா ஒரு பொண்ணு ரூபத்துல ஒரு பாம்பு வந்து நம்ம செண்பகத்தை பயமுறுத்தி இருக்கு. இதுல இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். என்ன பண்றது இப்போ? இதுக்கு எப்படி முடிவு கட்ட போறோம்னு தெரியலையே. அண்ணிதான் பிரச்சனை. அவங்க வீட்டு விட்டு போயிட்டா பிரச்சனை போயிடும்னு பார்த்தா இப்ப பாம்பு ரூபத்துல வந்திருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு தெரியல. தீய சக்தி நம்மள சுத்தி சுத்தி என்ன பண்ண போதும் எனக்கு யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்க வேற மாதிரி பாப்பீங்க, என்னோட பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆளாளுக்கு பேசுறது உங்களுக்கு வேணா நியாயமா இருக்கலாம். அந்த பாம்பை பார்த்து செண்பகம் பயந்திருக்கலாம், அதுவும் நியாயம்தான். ஒரு பொண்ணு ரூபத்துல பாம்பு உள்ள வந்திருக்கு, பாம்பு ரூபத்துல பொண்ணு உள்ள வந்திருக்கு. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அவ யாருன்னு உங்களுக்கும் தெரியும், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா எனக்கு தெரியும். தைரியமா சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இப்ப தாய் வீட்டுக்கு போயிருக்கால, அவ தான் காரணம். என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அபிராமி தான். கெட்ட சக்திங்க நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வர்றதுக்கு காரணமே அபிராமி தான். அவ தான் காரணம். இங்க பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாது உனக்கு? அபிராமிக்கும் இப்ப நடந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு? நடந்த எல்லாத்துக்கும் அபிராமி தான் காரணம்னு சொல்லி பிரச்சனையை உண்டாக்காத. எப்ப பார்த்தாலும் அபிராமியே சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் அவதான் காரணமா?